வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, கல்லீரல் பிரச்சனை, சீக்கிரமாக இறந்து போயிடுவேன், கலங்கிய நடிகருக்கு உதவிய சக நடிகர் தனுஷ் அவர்கள் கண்டுக்கவே இல்லையா? இணையதளத்தில் வைரலாகும் செய்தி, அதற்கு முற்றுப்புள்ளி வைத்த நடிகர் தனுஷ் அவர்கள். வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். செல்வராகனும் தனுஷும் அறிமுகமான துள்ளுவதே இளமை படத்தில் நடித்த அறிமுகமானவர் தான் அபிநய். தொடர்ந்து தமிழில் சில படங்களில் நடித்து இருவருக்குமே வாய்ப்பு குறைய ஆரம்பித்தது. ஒரு கட்டத்தில் அவர் ஒட்டுமொத்தமாக சினிமாவிலிருந்து ஒதுங்கினார். இப்படிப்பட்ட சூழல் இருக்க அவருக்கு கல்லீரல் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அவர் உருக்கமாக பேசியது அனைவருமே கலங்கடித்திருக்கிறாரு. இந்திய சினிமாவில் சிறந்த இயக்குநர்கள் வரிசையில் செல்வராகவன், சிறந்த நடிகர் வரிசையில் தனுஷும் இருக்கிறாங்க. இவங்க இரண்டு பேருமே அறிமுகமான திரைப்படமே துள்ளுவதோ இளமை. கடந்த 2002ஆம் ஆண்டு வெளியான இந்த படம் ஓரளவுக்கு வரவேற்பு பெற்றது. அதே சமயம் அந்த படத்தில் அறிமுகமான அனைவருக்குமே நல்ல ஒரு அடையாளத்தையும் பெயரையும் பெற்றுக் கொடுத்தது. அப்படிப்பட்ட அந்த படத்தில் அறிமுகமான ஒருவர் தான் அபிநய். அதில் தனுஷுடைய நண்பர்கள் ஒருவராக நடித்திருப்பார். கிளீன் சேவ், சினிமாவுக்கு தேவையான முக அமைப்பு, திறமை என அனைத்திலுமே கொண்டிருந்த சொல்லப்போனால் அந்த படத்தின் ரீல்ஸ் போது அனைவருமே தனுஷை உருவ கேலி செய்தாங்க. அப்போது இவரை குறிப்பிட்டு அபிநய் ஹீரோ மாதிரி இருக்கிறார் என ஓப்பனாக பேசி வந்தாங்க. துள்ளுவதோ இளமை படத்தில் பிறகு சக்ஸஸ் தாஸ், தொடக்கம், செல்ல இனிக்கும் உள்ள படங்கள் நடித்தார். அவங்க எத்தனை படங்கள் நடித்தாலும் பெரிய பிரேக் எதுவும் கிடைக்காம இருந்தது. தமிழில் மட்டுமின்றி மலையாளத்தில் சில திரைப்படங்களை நடிச்சிருக்கிறாரு. ஒரு கட்டத்தில் அவருக்கு வாய்ப்புகள் குறைந்து வெற்றி போக ஆரம்பித்தது. சினிமாவில் ஒட்டுமொத்தமாக ஒதுங்கி பிறகு தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக சில வேலைகளை செய்தார். இப்படிப்பட்ட நிலைமையில் தான் அவருக்கு லிவர் சிரைசிஸ் எனப்படும் கல்லீரல் பாதிப்பு நோய் வந்தது. அந்த நோயிலிருந்து மீள்வதற்கு அறுவை சிகிச்சை செய்ய 28 லட்சம் ரூபாய் தேவைப்பட்டது. திரைத்துறை நண்பர்கள் உதவ வேண்டும் என்று உருக்கத்துடன் கேட்டிருந்தார். அந்த வீடியோ பலரையுமே ஷாக்கில் ஆழ்த்தியது. இவருக்கு இப்படி ஒரு நிலைமையாக அனைவருமே பரிதாபப்பட்டு வந்தாங்க. இந்த நிலையில் கல்லீரல் பாதிக்கப்பட்டிருக்கும் அபிநய் கிங்கிற்கு நடிகர் கலக்கப்போவதியார் பாலா அவர்கள் 1 லட்சம் ரூபாய் நிதியுதவி கொடுத்திருந்தார். நேராக அபிநய் வீட்டுக்கு சென்று பாலா அவரை நான் விசாரித்து விரைவில் மீண்டு வருவீங்க என நம்பிக்கை அளித்து இந்த தொகையை கொடுத்தாரு. அப்போது அபிநய் பாலாவிடம் சீக்கிரமாக போய்விடுவேன்னு சொல்ல, அதெல்லாம் இல்லை, சீக்கிரமாக நடிக்க வாங்க, உங்களுடன் என்ன நடிக்க வைப்பீங்கன்னு என கேள்வி கேட்டு தேட்டிருந்தார். இந்த வீடியோவால் காண்போரை கண்கலங்க செய்தது. அது மட்டுமின்றி தன்னுடன் அறிமுகமான நடிகருக்கு தனுஷ் அவர்கள் உதவி செய்ய வேண்டும் என்று கோரிக்கையும் வலுக்க ஆரம்பித்தது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நடிகர் தனுஷ் அவர்களை திட்டிட்டு வராங்க. சக நடிகர்கள் இந்த மாதிரி நிலைமையில் இருக்கும்போது தனுஷ் அவர்கள் ஒரு தொலைபேசியின் வாயிலாக கூட அவரை விசாரிக்கவே இல்லை. இவருக்கு உதவி செய்தால் நல்லா தானே இருக்கார், உதவி செய்தால் நன்றாக இவர் மீண்டு வருவார், சினிமாவில் நிறையா திரைப்படங்களை நடிப்பார் என்று நிறைய பேர் ஆறுதல் சொல்லிட்டும் கருத்துக்கள் தெரிவித்து வருகிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.